வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம கார்லிக் பிரெட் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது கோதுமை மாவு யூஸ் பண்ணி செய்கிற கார்லிக் பிரெட். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கப்பில் நான் 1/2 கப் அளவுக்கு வெதவெதப்பான தண்ணீர் எடுத்துக்கிறேன். அது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கிறேன். அப்புறம் ஈஸ்ட் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு 5 மினிட்ஸ் இதை வச்சிடுறேன். அப்போ தான் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகும். ஸோ இது 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இருக்கட்டும். இப்போது ஒரு பவுலில் நான் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஈஸ்டையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நான் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கலந்துட்டு இதை நான் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். மாவு எல்லாத்தையும் ஒன்றா சேர்கிற அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசைஞ்சாச்சு. இப்போது இதை ஒரு பவுலில் நான் ப்ளேஸ் பண்ணிவிட்டு மேலே நான் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் விட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு துணி போட்டு நான் இதை மூடி 1 மணி நேரம் அளவுக்கு நான் ஊற வைக்க போகிறேன். நம்ம ஊற வைக்கும்போது ஈஸ்ட் சேர்த்துருக்கிறதால இது உப்பி வரும். ஸோ இது ஊறட்டும். இப்போ நம்ம ஸ்டஃப் ரெடி பண்ணலாம். ஒரு பவுலில் நான் உருக்கின வெண்ணெய் எடுத்திருக்கேன். அது கூட 6லேருந்து 7 பல் அளவுக்கு பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அது கூடவே கொத்தமல்லி இலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அது கூட 1 டீஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸோ அது இருக்கட்டும். இப்போ மாவு 1 மணி நேரத்துக்கு அப்புறமா நல்லா ஊறிடுச்சு, உப்பி வந்துடுச்சு. இப்போ நான் கொஞ்சமாக கோதுமை மாவு தூவி அதுக்கு மேலே இதை வச்சு நான் நல்லா பிசைஞ்சிக்க போகிறேன். எல்லா பக்கமும் மாவு வர மாதிரி பிசைஞ்சிக்க போகிறேன். ஸோ பிசைஞ்சிட்டு இதை நான் கையாலேயே அகட்ட போகிறேன். நமக்கு ரொம்ப தின்னாகவும் வேணாம், ரொம்ப திக்காகவும் வேணாம். ஸோ இந்த திக்னஸ்க்கு நம்ம அகட்டிக்கலாம். அகட்டிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கிற ஸ்டஃப், பூண்டு போட்டு வச்சுருக்கிற ஸ்டஃப் இருக்குல்ல, அதை எடுத்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு மேலே சில்லி ஃப்ளேக்ஸ் தூவ போகிறோம். மிளகாவை அரைச்சி கூட தூவிக்கலாம் சும்மா. அதுக்கு மேலே ஆரிகனோ தூவிக்கிறேன் கொஞ்சமாக. ஒரு பக்கம் துருவின சீஸ் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சீஸ் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் நீங்கள். சேர்த்துட்டு இதை மடித்து ஓரங்களை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இதை ஒரு பேக்கிங் ட்ரேயில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு கட் மார்க்ஸ் போட்டுக்கோங்க. அப்போ தான் வெந்ததுக்கப்புறம் ஈஸியாக கட் பண்ண முடியும். இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக நம்ம பூண்டு போட்டு செஞ்சு வச்சுருக்கிற பட்டரை கொஞ்சமாக ப்ரஷ் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலேயும் சில்லி ஃப்ளேக்ஸும் ஆரிகனோவும் தூவிக்கிறேன்.
தூவிட்டு இந்த மாதிரி ஒரு பேனில் ஒரு ஒயர் ஸ்டாண்ட் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நான் சூடு பண்ணிக்கிறேன். சூடு பண்ணிவிட்டு அது உள்ளே நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன் இந்த பேனை. நம்ம சூடு பண்ணி வச்சுருக்கிறதால இதோட ஓரங்கள் சுடும். நம்ம கேர்ஃபுல்லாக ப்ளேஸ் பண்ணணும். ப்ளேஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டுட்டு 15லேருந்து 20 நிமிஷம் இதை லோ ஃப்ளேமில் குக் பண்ணணும். ஸோ 15 நிமிஷத்துக்கு அப்புறம் இது குக் ஆகிடுச்சு, ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் இதை எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். பிளேட்டில் வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக நான் பட்டர் ப்ரஷ் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கிறேன். ஸோ கார்லிக் பிரெட் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சீஸ்லாம் சைடில் தெரியுது உருகி. பிரெட் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ அவ்வளோதான். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.